மனுஷனுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் மனநிறைவான வாழ்க்கையும் எந்த டெக்னாலஜியாலையும் கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் தான் சைக்காலஜி டாக்டர் அதிகமாயிட்டாங்க. அதில் டாக்டர்ஸோட கூட்டம், மருத்துவமனைகளோட கூட்டம் பெருகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் நினைக்கலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாம் பெருகிருச்சு. அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு மனிதனோட ஆரோக்கியம் பெருகி இருக்கணும். நடக்கலை. யாருக்கா கேள்வி வருதா? வரல. சரி, ரைட்டு. ஆனால் சித்த வித்தைகள், சித்தர்களை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையுமே காமனாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, மூச்சை கவனி, மூச்சை குறை, இறை அனுபவம் பெற முடியும். ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், மந்திரம் சொல்லும்போது கூட என்னவெல்லாம் சேர்த்து சொல்லணும், அது முத்திரையா அல்லது ஏதாவது வாசனையா அல்லது சுவாசத்தை ஏதாவது மாற்றணுமா, அந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சா போதும். மந்திரத்திலிருந்து வாழ்க்கையில் பெரிய மேஜிக் எல்லாம் நடக்கும்படியாக செய்ய முடியும். மந்திரத்தில் எத்தனை வகை இருக்கு, எந்தெந்த மந்திரங்களை சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும், எந்தெந்த மந்திரத்தை எந்தெந்த மந்திரத்துக்கு கூட சேர்த்து சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியம் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. மந்திரத்தை வச்சே வாழ்க்கையில் பெரிய பெரிய மாயாஜாலம் எல்லாம் கூட பண்ண முடியும். அப்படி ஒரு அதிசயமான ஒரு உபதேசம் மந்திர சாதனா. ஒரு நாள் உபதேசம். சொல்லக்கூடிய மந்திரங்களை பற்றின அறிவை மட்டும் சரியாக புரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும். அப்படி ஒரு அற்புதமான உபதேசம் மந்திர சாதனா பழனியில் நடக்க இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சித்த வித்தைகள், சித்தர்களை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையுமே காமனாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, மூச்சை கவனி, மூச்சை குறை, இறை அனுபவம் பெற முடியும். பெரும்பாலுமே அவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது காமனாக இன்னைக்கு உள்ள பெரியவங்க வரைக்கும் சொல்லக்கூடியது என்னென்னா, மூச்சை கவனி, இறை அனுபவத்தை பெற முடியும், இறை அருளை பெற முடியும், அந்த தெய்வீக அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போகிற போக்கில் என்ன ப்ரூஃப் இருக்குது, சயின்டிஃபிக்கில் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்கன்னு வேற கேட்பாங்க. எப்போயெல்லாம் நம்ம பாரம்பரியமான அந்த கலாச்சாரத்தில் கை வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் வச்சுருக்கியா? எனக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது, பட் உங்களுக்கு அது எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரியாது இல்லையா? நீங்கள் சொல்கிற அந்த சயின்ஸே சித்தர்கள்ட்டேருந்து வாங்கின பிச்சை அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. என் மனசில் இருக்க என்னென்னா, நீங்கள் சொல்கிற சயின்ஸே சித்தர்கள் போட்ட பிச்சை, சித்தர்களின் எச்சம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு மெஷினை வச்சு மைக்ரோஸ்கோப்பு, பயோஸ்கோப்பு, டெலஸ்கோப்புன்னு எதையோ ஒன்று வச்சு சூரியன் அங்கே இருக்குது, சூரியனுக்கு பக்கத்தில் போயிட்டேன், சந்திரன் அங்கே இருக்குது, சந்திரனுக்கு பக்கத்தில் போயிட்டேன், அங்கே மண் இருக்குது, தண்ணி இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாதப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, சந்திரன் இவ்வளவு தூரத்தில் இருக்குது, இப்படி சுற்றி வரும், இவ்வளவு நாள் சுற்றி வரும், அதில் இன்னும் இருக்குது, அதோட குணம் இது, அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன செய்யுதுங்கிற வரைக்கும் சொல்லி வச்சுட்டு போனவங்க எவ்வளோ பெரிய ஆள். உங்ககிட்ட இருக்கிற மெஷினை பிடுங்கிட்டா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கஜினி மாதிரி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் ஆள் மட்டும் இவ்வளோ ரகசியங்களை சொல்லி வச்சுருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் கேட்பீங்க, என்னங்க ப்ரூஃப்னு. சரி, உங்கள் சயின்ஸ் பிரகாரமே வருவோம். இப்போது நம்ம உடம்புல மூளை அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். மூளையில் மெடுல்லா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த மெடுல்லாங்கிற பார்ட்லேருந்து வேகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு, நெவ், அது என்ன பண்ணுது, அப்படியே சுற்றி பீனியல் பிட்யூட்ரியிலேருந்து வந்து கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வருது. இப்போ வேகஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே சலசலப்போட சலனப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் வேகஸ் வந்து வேலை செய்யாது. எப்படின்னா, வேகஸ் வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அப்படியே சலனமே இல்லாமல் அமைதியாக நிதானமாக எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். வேகஸ் சலனப்படுது அப்படின்னா நம்ம பதட்டத்துலேயும் ஒரு நடுக்கத்துலேயும் ஒரு தயக்கத்தோடையும் வாழ்க்கை போகுது, ஒரு எப்பயுமே எல்லா விஷயத்துலேயும் ஒரு பரபரப்போடு போகிறோன்னு அர்த்தம். சுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு காத்தோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா,
அளவு குறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. இந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம விடுற மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 12 வரைக்கும், இல்லை 12லேருந்து 18 வரைக்கும் போகும். நம்மளோட மூச்சு காற்றெல்லாம் இப்படி மூச்சு விடுறோம் இல்லையா, இந்த மூச்சு 12லேருந்து 18, 20 வரைக்கும்லாம் போகும் ஒரு நிமிஷத்துக்கு. ஆனால் அந்த அளவு அப்படியே குறையணும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 12, 8, 7, 4, 6ன்னு இப்படி குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூச்சோட அளவு குறைய குறையத்தான் என்ன ஆகுதாமா, அந்த வேகஸ் வந்து அப்படியே ஆக்டிவேட் ஆகுது, ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேகஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது, ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னா இதயத்தில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மூளை ஆரோக்கியமாக இருக்கும், நாடி நரம்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், சக்கரங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்களே சொல்கிறாங்க. கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுன்னா, அந்த அமைதியாக இருக்கும் பாருங்க, சலனமே இல்லாமல் மூச்செல்லாம் அடங்குன மாதிரி, மூச்சு காற்று வெளியில் வர்றது கூட தெரியாத அந்த நிலைமையில தான் இந்த ரெண்டுமே வேலை செய்யுங்கிறாங்க. இது ரெண்டு வேலை செஞ்சால் என்னாகும், நாடி நரம்புகள்லாம் பலப்பட்டு தேகம் ஆரோக்கியமாகி, தேகம் பிரகாசமாகி, தோள்கள் சுருங்காமல் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். ஏன்னா அதோட வேலையே அதுதாங்கிறாங்க. இதைத்தான் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க, மூச்சை குறைத்தால் இறைவனை பார்க்க முடியும், மூச்சை கவனி, மூச்சை குறை, இறைவனை பார்க்க முடியும், பரசிவ அனுபவம் கிடைக்கும், பரநாதம் சித்திக்கும், பரம்பொருளோடு இணைய முடியும். அது அந்த காலத்து வார்த்தை. நீங்கள் இந்த காலத்தில் பாராசிம்பத்தட்டிக் இல்லை வேகஸ் நர்வ் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து இப்போ உள்ள வார்த்தை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பரசிவம், இறை தரிசனம், இறை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சை ரொம்ப வேகமாக விடுறீங்க அப்படின்னா ஆயுள் குறைவுன்னு அர்த்தம், மூச்சை ரொம்ப குறைவாக விடுறீங்கன்னா ஆயுள் நீளுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், ஒரு நிமிஷத்துக்கு 30 தடவை மூச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஆயுளை குறைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை, 8 தடவை, 7 தடவை, 6 தடவை தான் விட்டீங்கன்னா ஆயுளை நீட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை. அப்போ மூச்சை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ அதுதானே முக்கியம். மூச்சை குறைக்கணும், கூட்டுனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டீங்க, உள்ள என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்க. குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள்லாம் வந்து நல்ல மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகுந்த கட்டுக்கோப்புடன் வாழ பழகியவர்கள் அப்படிங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. நீங்க மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகுந்த பலசாலிகள் அப்படிங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை டைரக்டா அட்டாக் பண்ணா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. அப்ப அவனை உங்களை என்ன பண்ணா சரியா இருக்கும், மைல்டா வந்து, தம்பி நீங்க பெரிய திறமைசாலி, இவ்வளவு அழகா வேலை பார்க்குறீங்க, உங்களோட திறமை வந்து வீணாயிடக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி கையில் ஆட்டுறீங்களே அதுக்கு பிறகு அந்த மெஷினில் போடுங்களேன், உங்களுக்கு வேலை ஈஸியாகும், ஏங்க இவ்வளோ திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஆட்டினதுக்கு ஒரு கிரைண்டரை கொடுத்தான். கிரைண்டர் வந்துச்சா, இந்த மாதிரி முக்கியமான கண்டுபிடிப்புகள் பூரா உள்ள நுழைஞ்சிச்சா, உங்களோட ஆரோக்கியம் போச்சா, உங்களோட மனோதிடம் போச்சா, எல்லாம் போச்சு, ஆயுளும் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பெருகி போச்சு, நோயும் பெருகி போச்சு. கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம சித்தர்கள் சொன்னாங்க, முதல்ல மூச்சை கவனி, மூச்சை ஆரோக்கியப்படுத்து, மீதி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க. ஒரு வகையில் பார்த்தா இந்த டெக்னாலஜியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மனுஷன் எப்பயுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மனதில் ஒரு வலிமை கொண்டவனாகவும் இருந்தான். அதுதான் உண்மை. இப்போ நம்மகிட்ட அது இல்லைங்கிறது தான் சரி. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துச்சு, மனுஷனுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் மனநிறைவான வாழ்க்கையும் எந்த டெக்னாலஜியாலையும் கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் தான் சைக்காலஜி டாக்டருக்கு அதிகமாயிட்டாங்க, அதில் டாக்டர்ஸோட கூட்டம், மருத்துவமனைகளோட கூட்டம் பெருகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் நினைக்கலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாம் பெருகிருச்சு, அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே மனிதனோட ஆரோக்கியம் பெருகி இருக்கணும். நடக்கலை. யாருக்கா கேள்வி வருதா? வரல. சரி, ரைட்டு. ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க, பரம்பொருளோட இணைஞ்சா, இறை அனுபவம் கிடைச்சா அவனுக்கு நோய் கிடையாது, அவன் என்னைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம், அவனுக்கு வந்து கர்ம கணக்கு கிடையாது, அவன் நீண்ட ஆயுளை பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மூச்சை குறைக்கணும். என்ன பண்ணுறது, முதல்ல சூரிய உதய நேரத்துக்கு முன்னால் எந்திரிச்சு கண்களை மூடியபடி மூச்சை மெதுவாக இழுத்து அதிக நேரம் நிறுத்தி மெதுவாக வெளியில் விட்டு கொஞ்ச நாளைக்கு பழகணும். அப்புறம் சாத்வீகமான உணவுகளை எடுத்து பழகணும், சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்து பழகணும், காணும் இடங்களிலெல்லாம் எல்லாருக்கிட்டும் வணக்கம் சொல்லி பழகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன அசைவுகளிலெல்லாம் செயல்பாடுகளிலெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் மூச்சை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் தானாகவே ஜெயிக்கும். அதுதான் சத்தியம். அது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மீதம் உள்ளதெல்லாம் உடம்பு பார்த்துக்கும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த கடவுள் பார்த்துக்குவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இறைவனோட இணையிறது எப்படி, இறைவனை அடையிறது எப்படி, இறைவனோட அனுபவம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் புரிய வைப்பார். அப்போ உண்மையாக மூச்சை குறைச்சா, மூச்சை கவனிச்சா இந்த அனுபவம் கிடைக்குங்கிறது உண்மையாக சயின்டிஃபிக்கலாகவும் அதைத்தான் சொல்கிறாங்க. நம்முடைய ஆன்மீக ரீதியாக பெரியவங்க சொல்கிறது அதுதான். மூச்சை குறை, மூச்சை கவனி, மொத்தமும் மாறும், மாறுவதை உன்னால் உணர முடியும்னு சொல்கிறாங்க. கவனிங்க, மூச்சை பலப்படுத்துங்க. சயின்டிஃபிக்காக அதுதான் உண்மை. பலப்படுத்துங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. குருவே சரணம்.